அற்புதங்கள் இன்னும் முடிவடையவில்லை. அது அழிந்து போவதில்லை. எப்பொழுதும் என்னுடைய அற்புதங்கள், என் தீர்க்க தரிசனங்கள், என் சுகமாக்குற வல்லமைகள், ஞானத்தை போதிக்கின்ற நல்வார்த்தைகள் பூமியை விட்டு அழிவதில்லை. உனக்குள்ள கொஞ்ச பலம் இன்னும் பெருகும். ஆகையால் அற்புதங்கள் நின்றுவிட்டது, அதிசயங்கள் இனி நடக்காது என்று நினைக்காதே. எக்காலத்திலும் அது ஜீவனுள்ளதாக, பசுமுள்ளதாக இருக்கும். அநேகருக்கு உன் வாழ்க்கையை சாட்சியாக இருக்கும்படி உன்னை பல மேடு பள்ளங்கள் வழியே நடத்துகிறேன். அதனால் உன் ஜபங்கள் கேட்கப்படவில்லை, கேட்கப்படாத நிமித்தம் நான் உன்னை கைவிட்டதாக நினையாதே. உன் ஜபங்கள் என் சமூகத்தை எட்டியிருக்கிறது. ஏற்ற காலத்தின் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பொழியும். அப்பொழுது அது பூமி எங்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்படும். ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில் இன்று சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் பெரிய ஜனங்கள், அநேக ஜாதிகளுக்கு மத்தியில் இது சாட்சியாய் வெளிப்படுகிற பொழுது என் நாமம் மகிமைப்படும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்படும். உன் நாமத்துக்கும் என்னால் அவகீர்த்தி வருகிறது என்று நினையாதே. உன்னை நான் நேசிக்கிற கர்த்தர். உன்னை நான் ரட்சிப்பதற்கு முன்பே நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ என்னெல்லாம் செய்வாய் என்று எனக்கு தெரியும். ஆகையால் நான் தெரியாமல் தவறு செய்கிறதற்கு ஞானமற்ற மனிதன் அல்ல. நான் பொய் சொல்லுகிறதற்கு நான் மனிதன் அல்ல. நான் கர்த்தர். நான் மாறாதவர். யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம் என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வழிகளில் மீதியானதை நான் பார்த்து கொள்வேன். பழைய அற்புதங்களை நினைத்துப்பார். நீ பழைய பாவங்கள் நினைப்பான். ஏன் எகிப்திலிருந்து உன்னை புறப்பட்ட நாள் செய்த அதே அதிசயங்களை நினைத்து கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.